யோவானுடைய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27 முதல் 30 உள்ள வசனத்தை பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். சேனைகளின் ஆண்டவர், எங்கள் பிதா, எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆடுகளின் பிரதான மேய்ப்பராய் இருக்கிற எங்கள் இயேசு, ஆண்டவரே, உம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி ஐயா உம்முடைய ஜீவனையே தந்து எங்களை மீட்டெடுத்து உம்முடைய மந்தையிலே ஆடுகளாக ஆண்டவரே ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிற தெய்வக்காய் நன்றி. இந்த காலவெளியிலும் பரிசுத்த தேவ ஆவியானவர்களோடு பேசும் இடைப்படும் தடைகள் எல்லாம் அகற்றி போடுங்க, இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த 10ஆவது அதிகாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஓமையை சொல்ல ஆரம்பித்தார். 1ஆம் வசனத்திலிருந்து, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனுக்கு பின் சொல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் ஆமென் அந்நியனுக்கு பின் சொல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஒரு அருமையான ஓமையை ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே தன்னுடைய அந்த அத்தாரிட்டிவ் ஆமென் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை, ஒரு அதிகாரப்பூர்வமாகவே அவர் இந்த ஓமையை பேசுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்திலே அதை குறித்து எழுதுகிறார், சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படியாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். திருடன் எதற்கு வருவானோ? திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஆமென். திருடன் எல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சிரிக்கிறவங்க தான் தெரியுது. ஆமென். அல்லேலூயா. வாத்தியில பார்த்திருக்கீங்க, அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர்லயாவது என்ன சேர்ப்போம். ஆமென், ஆமென். சன்னல் வழியா அல்லது ஏதாவது ஒரு வழியில ஆமென் என்ன செய்வான், உள்ளே வந்து என்ன செய்வான், உங்களை ஆறுதல் படுத்திட்டு போவான். என்ன செய்வான், விலையேறப்பட்ட பொருட்கள் வீடுகளில் இருந்தால் அவைகளை என்ன செய்வான், திருடி கொண்டு போவான். அல்லேலூயா. ஆமென். இன்னொன்னு வேதத்துல இங்கிலீஷ்ல சொல்லும் போது கொள்ளைக்காரர்கள், ராபர்ஸ். ஆமென். கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் சொல்லப்படும். இவன் வந்தா எப்படி வருவான்? கள்ளனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கு, ரொம்ப ஒண்ணு இல்லை. என்ன வித்தியாசம்? கொள்ளைக்காரன் எப்படி வருவான்? ரூபா வருவான். திருடன் சரி, ஜஸ்ட் அவனுக்கு அந்த நகையோ நல்ல வேல்யூட் ஐட்டத்தை, கொஞ்சம் வேல்யூபிள் ஐட்டத்தை என்ன செய்வான், எடுத்துட்டு போயிடுவான். ஆனா கொள்ளைக்காரன் அப்படி இல்லை, வந்து உடைச்சு தகுத்து இருக்கிற ஆளை என்ன செய்வான், கொன்று போட்டுட்டு அவன் ஜாலியா போயிட்டு இருப்பான், ஒண்ணும் செய்யாதது போல போயிட்டு இருப்பான். அவனுக்கு பேர் தான் என்னது, கொள்ளைக்காரன். ஆண்டவர் இங்கே இந்த திருடனையும் கொள்ளைக்காரனுமாக பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். பிசாசானவனை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பிசாசுக்கு ஒரு ஒரு விண்டோவோ அல்லது ஒரு டோரோ அவசியம் இல்லை, அவன் தன்னாலே என்ன செய்யலாம், வந்துருவான். இந்த திருடன் வந்தால் அவன் தேவ பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை திருடும்படியாய் வருகிறவன். ஆமென். பரிசுத்தவான்களை அவருடைய ஆத்துமாவை திருடுகிறபடியாக வருகிறவன் தான் அந்த கொள்ளைக்காரன். அல்லேலூயா. ஆமென். வேதத்திலே 8ஆம் அதிகாரம், இது யோவான் 8ஆம் அதிகாரம் 44 அவன் எப்படி இருக்கிறான், மனுஷன் கொலைபாதகன். அல்லேலூயா. அவன் ஆத்துமாவை கொலை செய்கிறது அவனுடைய பெரிதான வேலை. அல்லேலூயா. ஆமென். ஹலோ. ஆத்துமாவை என்ன செய்யணும்? மனுஷன், அவனுக்கு பேர் என்ன? மனுஷன் கொலைபாதகன். அவருடைய ஆத்துமாவுடைய மனதிலே பிடித்து
அவனுடைய வில் பவரை, மனுஷனுடைய அந்த எமோஷன் பகுதியை பிடித்து அவன் ஆளுகை செய்து மனதிலே ஒரு அறையை கட்டி அவரை சிந்திக்க விடாமல் ஆக்கி தன்னுடைய வசப்படுத்துகிற வேலைதான் யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் மனுஷன் கொலை பாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய பிரதான ஆயுதம் என்னதான்? பொய். அல்லேலூயா. அதனால பொய் சொல்லுகிறவர் அனைவரும் ஆண்டவர் சொல்றார் முதல் கேட்டகரியில பொய் சொல்ற அனைவரும் எங்க இருப்பார்கள்? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 8ஆம் வசனத்துல கரங்களுக்கு நல்ல சொல்லாமா? எவ்வளவு நல்ல வார்த்தை! அல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தை! பொய்யன் எல்லாம். ஏன்னா பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. ஆமென். அவன் பொய் சொல்கிற எல்லாரையும் பொய் சொல்ல வச்சு அவனுடைய பிள்ளையாய் மாற்றி அவரையும் கொண்டு எங்க போயிருவான்? பாதாளமாவது கொஞ்சம் பரவாயில்ல, ஆமா இடம் தான். ஆனா இங்க சொல்லப்படுற பொய்யனுக்கு எங்க இருக்குன்னா அக்னியும் கந்தகம் வருகிற 2ஆம் மரணமாகிய கந்த கடலுக்குள்ளே போ. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி இருக்கு நீங்களா? பொய் உதட்ட ஆண்டவர் அருவருக்கிறாருங்க. தேவ பிள்ளைகளா இருக்கிறவங்க பொய்யை வரவே உள்ளதே உள்ளது என்று சொல்லி இல்லாதது இல்லாதன்னு சொல்லு. அதை விட ஒண்ணு நீ பேசவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னாரா சொல்லியா? சொன்னாரு. முகங்களை பார்க்கும்போது தெரியுது. அல்லேலூயா. அப்படிலாம் பொய் சொல்ல இன்னையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துடணும். அல்லேலூயா. அது மேனேஜரா இருந்தாலும் சரிதான், அல்லது யாரா பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், நாம மேனேஜர், ஆமே நான் கொஞ்சம் லேட்டா வரும், இப்படி பிரச்சனை, ஆமே நான் அப்படி இப்படின்னு ஏதோ நல்ல காரியத்தை உண்மை என்ன செய்யணும்? நல்லா தூங்கிட்டேன் வர முடியல, அதுக்கு விட்டுட்டு பிள்ளை அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு எல்லாம் பொய்யெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சரி, அதை விடுங்க. அப்போ நம்முடைய அந்த திருடன் எப்படிப்பட்டவன்? பொய்யினாலே ஆத்துமாக்களை வஞ்சித்து அவன் திருடன். அல்லது உன்னுடைய சந்தோஷத்தை திருடி போடும். உன்னுடைய சந்தோஷத்தை திருடி போடும். ஆமென். உன்னுடைய துதி ஆராதனை திருடி போடும். அல்லேலூயா. சில வந்து அப்படியே ஊமையா இருப்பான், அசைய மாட்டான். இன்னும் வாயை திறந்த ஏதாவது வெளியே வந்துருமோ, தங்க வாத்து முட்டை போடுற மாதிரி ஏதாவது வந்துருமோன்னு பயத்துல அப்படி உட்கார்ந்து இருப்பான். அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கவே கூடாது. வேதம் சொல்லும், வாய் விரிவாய் திரு, அப்பொழுது நான் உன்னை அதை. யாரெல்லாம் அந்த குருவி பேர்ட் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அது குஞ்சு முட்டையில இருந்து குஞ்சு எல்லாம் வந்த உடனே அந்த குஞ்சு எல்லாம் செய்ய வேண்டிய முதல் வேலை இருக்குது. அம்மா அந்த சிறகடிச்சு வரும்போது அந்த குஞ்சுகளோட நிலைமையை பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இதெல்லாம் கேட்கணுமா? இல்லையா? அது எல்லா குஞ்சும் ஒரு போல வாயை என்ன செய்யும்? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் ஓபன் த மவுத். அல்லேலூயா. அது ஓபன் பண்ணி வச்சிருக்கும். அல்லேலூயா. அது தாய் அதை என்ன செய்யும்? வாயை நிரப்பும். என்ன செய்யும்? அதுபோல தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவ ஆலயத்தில் 100ஆம் சங்கீதம் சொல்லும் போது, வாசலிலே துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு வரும்போதே இந்த ஆராதனை கலந்து கொள்ளும் போதே துதி அப்படி மேல என்ன செய்யணும்? எழும்பும். தன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடி தேவனை என்ன செய்யணும்? துதிக்கும் போது துதி மேல எழும்பும், ஆசீர்வாதம் கீழே இறங்கும். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். அதான் சங்கீதக்காரன் சொன்னா, வாயை விரிவா நல்ல திறந்து துதி. விடுதலை அப்படின்னா ஒரு விடுதலையோடு ஒரு துதியை ஏறடு. ஆமென். உனக்கு பிரச்சனை தான், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்கலதான், நீ ஆமென் ஏங்கி இருக்கிற ஆசீர்வாதம் நடக்க, அதை பற்றி எல்லாம் போக்கஸ் பண்ணாம தேவனை, உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய, உன்னை ஆசீர்வாதம் கடந்து வருகிற தேவனை நோக்கி நீ சோத்திரம் பண்ணிக்கொண்டு இருக்கும் போது ஆசீர்வாதம் தன்னால உன் வீடுல என்ன செய்யும்? வந்து சேரும். அல்லேலூயா. பிரச்சனை நேரங்கள்ல விடுதலையோடு என்ன செய்யணும்? பாட்டு பாடி துதிக்கணும். அல்லேலூயா. ஆமா, உன் பாட்டு ரொம்ப மோசம்னு யாராவது சொன்னாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே, ராகம் வரலன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இங்க வந்து சத்தம் போட, வீட்டுல தனியா இருக்கும்போது
அற்புதம் பாடணும். அல்லேலூயா. ஆமா, நல்ல சங்கீதத்தை எல்லாம் ஓபன் பண்ணி நல்ல அதே பாட்டாக என்ன செய்ய, உங்க சொந்த ராகத்துல ஆண்டவரை பாடி என்ன செய்யணும், துதிக்கிறோம். ஆமே, நம்ம பிள்ளைங்களை பாருங்க, குழந்தைகள் முதல்ல பாட்டு பாடினா நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டு இன்னைக்கு என்ன செய்யறோம், அதை ஓபன் பண்ணி பிள்ளைகளை கேட்க வச்சு நம்மளும் சந்தோஷப்படுறோமா இல்லையா? படுறோமாங்க. ஆமே, அதே போல நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பன் நம்முடைய பாட்டுல ரொம்ப எப்படி இருப்பார், பிரியமா இருப்பார். அல்லேலூயா. சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஆகவே ஆமே, நல்ல பாடி தேவனை என்ன செய்யணும், துதிக்கணும். ஆராதனை செய்யும் போது இழந்த சந்தோஷம், இழந்த மகிழ்ச்சி, அவன் பேரானும் எல்லாம் கர்த்தர் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், தர ஆரம்பிப்பார். அப்போ திருடன் இந்த சந்தோஷத்தை திருட வருவான். அவன் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகும்படியான பாவ காரியங்களை நமக்குள்ளே போட்டு, பொய்யான காரியங்களை நமக்குடைய இருதயங்களில் விதைத்து, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த பொய்யான திருடன் என்ன செய்வான், செய்ய ஆரம்பிப்பான். ஆகவே ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு என்ன கொடுக்கிறேன், ஜீவனை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவன் வாசலை காக்கிறவன் அவனுக்கு என்ன செய்கிறான், நம்முடைய கர்த்தர் வாசலை காக்கிறவர் நமக்கு என்ன செய்கிறார், திறக்கிறார். ஒரே ஒரு வாசல் தான் உண்டு, ஒரே ஒரு, அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ஒரே ஒரு வாசல். ஆமென். நோவாவின் பேழையிலே ஒரே ஒரு வாசல் தான், வேற ஒரு வாசல் கிடையவே கிடையாது. பிரகாரம் இன்னுமாய் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம், எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு வாசல். அல்லேலூயா. அதுபோல பரலோகத்துக்கு எத்தனை வாசல் தான் உண்டு, ஒரே வாசல். அவர் யார், இயேசு. ஆமென். அந்த இயேசு இந்த வாசல் வழியா உள் பிரவேசித்தால் தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நானே ஆடுகளுக்கு வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல். வாசலை காக்கிறவன் திறக்கிறான். வாசலை காக்கிறவன் என்ன செய்கிறான், திறக்கிறான். இயேசு ஆமென் திறந்து விடும்போது நாம் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு. இந்த உலகத்திலே பல பல சத்தங்களை கேட்கிறான். மனுஷனுடைய சத்தம், நிறைய மனுஷ சத்தம் என்ன செய்யறோம், கேட்டுட்டே இருக்கிறோம். ரேடியோ, டிவி, ஆமே, யார் யாரெல்லாமா பேசுறான், ஆமே, அதெல்லாம் நம்ம காதுக்குள்ள என்ன செய்கிறது, போகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆமென், பிசாசும், பிசாசுடைய சத்தம் நமக்கு என்ன செய்யும், கேட்கும், அவனும் பேசுவான். அதே போல நம்முடைய ஆவி, நம்முடைய மனுஷத்திலே அவருக்கு தேவன் படைக்கும் போது ஆவியை ஊதினார் என்றபடி நம்முடைய ஆவியோடும் நம்முடைய ஆவி கூட நம்மோடு கூட சில நேரம் என்ன செய்யும், என்ன செய்யும், பேசும். அல்லேலூயா. ஹலோ, பேசும். கர்த்தரும் நம்மோடு என்ன செய்வார், பேசுவார். ஆண்டவர் இங்கு சொல்கிறார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தைக்கு என்ன செய்யும், செவி கொடுக்கும். என்ன செய்யும், கேட்கும் விட செவி கொடுக்கும். அப்படின்னா கீழ்ப்படியும். அல்லேலூயா. என்ன செய்யும், கீழ்ப்படியும். செவி கொடுத்தல்னா அது ஒரு நல்ல வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஆமென். நார்த் இந்தியாவில ஒரு காசிங்கிற மொழியில வேதத்தை மொழிபெயர்க்கணும். நான் மேகாலயாவில் இருக்கிற அந்த நார்த் ஈஸ்ட்ல பேசுகிற ஒரு மொழி தான் காசி. ஆமே, அந்த மொழியில மொழிபெயர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல மொழிபெயர்த்து கொண்டிருக்க பொழுது, ஆமே, அவருக்கு இந்த செவி கொடுத்தல் என்கிற வார்த்தைக்கு சரியான காது கொடுத்து கீழ்ப்படிதல் என்கிற விஷயத்துக்கு சரியான பதம் அவருக்கு கிடைக்கல. அல்லது ஒரு முறை அவர் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது, அவன் ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்க நேரத்துல இப்படி ஒரு நாய் அப்படி போய்கொண்டு இருக்கும் போது, இவர் அந்த நாய் பேரை சொல்லி கூப்பிட்டோடனே அது வாலாட்டிட்டு ஓடி, இங்க வான்னு சொல்லும்போது ஓடி வந்து உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்து உடனே அந்த பெரியவர் சொன்னா, பாரு, நாய்க்கு நெருக்கு காது இருக்கிறது, நாய்க்கு நெருக்கிறது காது இருக்கிறது. அவ கீழ்ப்படுகிறவனுக்கு தான் என்னது இருக்கு, காது இருக்குன்னு அர்த்தம். அதுல இருந்து அந்த மொழிபெயர்ப்பு சொன்னா, செவி கொடுத்தல், காது உள்ளவன். அல்லேலூயா. காது, அதான் ஆண்டவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, என்னது, காது உள்ளவன். எத்தனை பேர் காது இருக்கு? அல்லேலூயா. 2 காது வச்சிருக்காங்க. ஆமென். 2 சைடு என்ன செய்யணும், சத்தத்தை கேட்கணும். ஆமென். கேட்டு அப்படியே என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிகிறதுக்கு பேர் தான் செவி கொடுத்தல். அல்லேலூயா. அவன் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யும், செவி கொடுக்கிறது. அவர்கள் தன்னுடைய ஆடுகளை அவன் பேர் சொல்லி என்ன செய்யறானாம், ஒப்பிடுகிறான். ஆண்டவர் அவன் நம்ம ஊர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஒரு 50-60 ஆடுகளை வச்சு மேய்க்கிறவன் போய் காட்டீங்கன்னா, நிறைய ஆடுகளுக்கு பேர் என்ன சேர்ப்பான், வச்சிருப்பான். அல்லேலூயா. சில ஆடுகள் அப்பப்ப ஜம்ப் பண்ணி எங்க வேலையை என்ன செய்யும்,
தாண்டும். அந்த நேரத்துல அவன் பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே அந்த ஆடு அங்கே நிற்கும். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பேரை வச்சு அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய பேர்கள் எல்லாம் நம்முடைய தேவனுக்கு என்ன செய்யும் தெரியும். நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எத்தனை மில்லியன் நட்சத்திரங்கள் வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கிற அல்லேலூயா, அத்தனைகளுக்கும் பேரிட்டு அழைக்கிற கர்த்தர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஓ, அநேகரை ஆமென் நீதிக்கு உட்படுத்தவர்கள் ஆகாயத்தில் நட்சத்திரங்களை போல சுடர்விடுகிற நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். நீங்களும் ஒரு நட்சத்திரம் நம்முடைய தேவனுக்கு. அல்லேலூயா. ஆகவேதான் நம்மையும் பேர் சொல்லி என்ன செய்கிறார்? அல்லேலூயா. ஆமென். ஆடுகள் அவர் பேர் சொல்லி என்ன செய்கிறாராம்? அழைக்கிறார். ஆமென். அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளியே நடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆடுகளை நடத்தி கொண்டு போகும்போது வெளியே விட்ட பின்பு ஆடுகளுக்கு முன்பாக ஆமென் இந்த மேய்ப்பன் முன்னே கடந்து போகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசுவே நமக்கு முன்பாக மேய்ப்பராக இருந்து நமக்கு முன்பாக என்ன செய்கிறவர் கடந்து போகிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான சங்கீதம். அல்லேலூயா. அங்கே ஆமென் நல்ல மேய்ப்பராக இருந்த தாவீது, அந்த அனுபவத்திலே கடந்து வந்த தாவீது தன்னை அந்த சங்கீதத்திலே தன்னை ஒரு ஆடாகவும் தன்னுடைய எஜமானராகிய தேவனை ஒரு மேய்ப்பனாகவும் கண்டு, ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை எவ்விதமாய் அவன் பாதுகாத்ததையும் கரடிகளுக்கும் சிங்கத்துக்கும் இந்த ஆடுகளை அவன் தப்பிவிட்டதும் அந்த ஆடுகளை பாதுகாத்த விதங்களையும் அவன் அறிந்தவனாக அதை மேய்க்கிற அனுபவத்தில் இருந்த அந்த தாவீது இப்பொழுதும் என் எஜமானராகிய மேய்ப்பனாயிருக்கிற ஆவிக்குரிய மேய்ப்பனாயிருக்கிற இயேசு என்னை எப்படியாய் மேய்ப்பார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தை அவன் உணர்ந்து எழுத ஆரம்பித்தான். அல்லேலூயா. என்ன சொல்லி எழுதுகிறார்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்கிறார்? மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்ன செய்கிறார்? நல்ல புல்லுள்ள இடம்னா சாதாரண புல்லுள்ள இல்ல. இன்னைக்கு நம்ம கண்டைக்கு அந்த இதெல்லாம் போகும்போது நல்ல என்ன ஸ்கிருத்தியா என்ன நல்ல கருப்புருன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அவனும் நல்ல ஒரு விளைச்சல் உள்ள நல்ல ஒரு புல் வழியில என்ன செய்வாங்க? அந்த ஆடுகளை மேய்க்கிறான். அமர்ந்த தண்ணீரண்டை ஓடுகிற நீர் என்று அல்ல, அதை திருப்பி கொண்டு வந்து ஆடுகளை கொஞ்சம் வெட்டி திருப்பி அதை தண்ணீரை நிரப்பி அதிலே அவன் குடிக்க வைக்கிறான். இன்னும் சொல்லிட்டே போலாம். இன்னும் என்ன சொல்கிறான்? அவனுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நேரம் இல்லாதபடினாலே ஆமென். பாருங்க, மரண இருளின் சில நேரங்களிலே இந்த ஆடுகள் ஒரு அந்த இஸ்ரவேல் தேசத்துல மலைகளிலே சின்ன சின்ன குண்டுகளிலே மேய்கிற ஆடுகளை ஒரு மலையில் இருந்து ஒரு இதுல மேடுகளில் இருந்து இன்னொரு மேட்டுக்கு இன்னொரு மலைக்கு கடத்தி கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. அப்படி வேலையிலே கடந்து போகும்போது அந்த ஆடுகள் போகிற பாதைக்கு ஒரு எட்சி மாதிரி அந்த பாதை வழியா ஒவ்வொரு ஆடுகள் போற வழி மாதிரி தான் பாதைகள் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆமென் இந்த ஆடுகளுக்கு எல்லாம் சில நேரம் சரியான புத்தியே கிடையாது. பாத்துருக்கீங்களா? புத்தி இருக்க ஆட்டுக்கு ஒரு ஆடு ஜம்பனி குளத்துல விழுந்தா எல்லாம் பட்டு அங்கதான் என்னதோ இருக்கு போல இருக்கு போட்டோம். அல்லேலூயா. அதே போல நம்ம ஆடுகளுக்கு என்ன இருக்காது? ஒரு தினம் அப்படி ஒரு மாதிரி சொன்னா என்ன அங்க இருக்கிறது, அங்க என்ன அப்படி இப்படி சொன்னா இவரும் கேட்டு அங்க என்ன இருக்கு? ஆமா, காக்காவுக்கு பூ வச்சிருக்கு, அந்த பூ என்ன பூவா இருந்துச்சு? ஆமா, அது உயிரோட இருந்துச்சா? இவன் போய் சொல்லுவான் அது பறந்துச்சு. எழுப்பின்னு மாறி மாறி சொல்லக்கூடாது. அல்லையா? ஆமே. அத மாதிரி ஒருத்தன் விழுந்தா இன்னொருத்தன் நினைச்சிடக்கூடாது. ஜம்மனி அதுக்காகத்தான் முதலாவது மேய்ப்பன் அந்த வேலையை செய்வான், கடந்து போவான். அல்லையா? முதல்ல யாரு கடந்து போவா? மேய்ப்பன் கடந்து போய் மேய்ப்பன் அந்த வேலையிலே போய் அப்படி திரும்பி அந்த ஆடுகள் பக்கமா திரும்பி இருப்பான். அல்லேலூயா. இப்போ ஆட பேர் சொல்வான். ஒரு ஆட்ட பேர் சொன்னோம்னா அந்த ஆடு முன்ன என்ன செய்யும்? மேய்ப்பனை பார்த்து நன்மை செய்யும், வேலையை கடந்து வரும். பக்கத்துல எங்கெங்க என்ன செய்யாது? பார்த்துன்னா புத்துன்னு விழுந்துடும், பயம் ஆயிடும். அல்லேலூயா. விழுந்தா என்ன நடக்கும்? அங்க கீழே மத்தியா இருக்கும். என்ன இருக்கும்? மரணம். அல்லேலூயா. அதுதான் அந்த அனுபவத்தை தான் தாவீது அப்படிப்பட்ட அனுபவத்துல அந்த ஆடுகளை மேய்ச்சி கொண்டு போனபடிதான் அவன் நினைக்கிறான், நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மரண பள்ளத்தாக்கிலும் என் தேவன் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. அவன் அனுபவபூர்வமாய் அவன் எழுதுகிறான்.
அப்படி ஒன்று பின்னாய் ஒன்றாய் அந்த மேய்ப்பனை பார்த்து கண்களை அங்கெங்கும் சிதறாமல் அவைகள் நடந்து கொண்டு வரும். அதே போலதான் நாம் இந்த மேய்ப்பனாய் இருக்கிற இயேசு நமக்கு முன்னாய் என்ன செய்கிறவர் போய் அப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்குகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அந்த எஜமானனை அந்த மேய்ப்பனை நாம் கண் வைத்து பார்த்து அவர் முன்னாய் கடந்து வரும்படினால் நாமும் அந்த வரிசையிலே ஒவ்வொரு பேராய் ஒவ்வொன்றாய் என்ன செய்ய முடியும், கடந்து செல்ல முடியும். அதைத்தான் தாவீது அவிதமாய் அனுபவபூர்வமாய் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாய் நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு என்ன செய்கிறது என்று சொல்லுகிறது, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால். அல்லேலூயா. சாத்தானுடைய சத்தத்தை எல்லாம் அவன் என்ன செய்யாது, அறியாது. ஆமென். பொய், வஞ்சக, பொய் சத்தத்தை எல்லாம் அது என்ன செய்யாது, அறியாது. பேசுவான் சாத்தான், சில நேரம் என்ன செய்வான், பேசுவான். நல்ல ட்ராப்ப, நல்ல ஒரு குழியை தோண்டி நம்மள விழும்படியான வார்த்தைகளை பேசுவாங்க. சில நேரம் தூங்குற நேரத்துல பேசுவான், ஜெபம் பண்ற நேரத்துல கூட இடையில பிரச்சனை உண்டு பண்ணதுக்கு பேசுவான். அல்லேலூயா. உடனே அவனை என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ணி கடிந்து விடணும் அவனை. அல்லேலூயா. இயேசு நாமத்தில் புறம்பாக்கணும். அதை வச்சு டைஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க அவன் பேசுற வார்த்தையை. அல்லேலூயா. சிலவனுக்கு நைட்ல பிசாசு ஏதோ ஒரு டயர்ட்ல ஏதோ படுத்திருப்பான், இந்த பிசாசு கலைகளை என்ன செய்வான், வச்சுட்டு போயிருப்பான். அது ஒருவேளை அவன் அந்த சரீரபூர்வமா மனது ரீதியா ஒரு சந்தோஷத்தை மறந்தது போல அனுபவத்துல வரும்போது அதை டைஜஸ்ட் பண்ணிட்டே சிந்தனை பண்ணிட்டே இருக்க கூடாது. அல்லேலூயா. இயேசு நாமத்தில் அதை என்ன செய்யணும், கடிந்து விடணும். ஆமென். அநேக வார்த்தைகள் நாம் கேட்கிறோம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. வேதத்துல எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது நல்ல கவனிங்க. ஒரு வளர்ந்த ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அவன் தேவனுடைய சத்தத்தை ரெகக்னைஸ் பண்ணுவான். அல்லேலூயா. யார் கர்த்தர் பேசுறாரா, அல்லது ஏதோ ஒரு மனுஷ சத்தத்தை நான் கேட்கிறேனா, அல்லது பிசாசு தான் பேசுறானா என்கிறதை அவன் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதான் ஆண்டவருக்கு சொல்ற, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார், அந்நியனுடைய சத்தத்திற்கு அவ விட்டு விலகி ஓடி போகிறது. அப்ப அந்நியனுடைய சத்தம் வரும்னு ஆண்டவர் சொல்றார். வருமா வராதா? வரும். பிசாசும் என்ன செய்வான், வழியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ பகுத்தறிகிற ஞான இதயம் உள்ள ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், நன்மை தீமை என்ற ஒரு அறிவு உள்ளவனா என்ன செய்யணும், இருக்கணும். எது எந்த ஒரு வார்த்தை அவன் இந்த சொல்லப்பட்ட வேத வசனங்களுக்கு புறம்பாக இருக்கிறதோ அதை என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ண. எந்த ஒரு வசனம், எந்த ஒரு வார்த்தை யார் மூலமாய் வந்தாலும் இந்த வேத வசனங்களுக்கு கான்ட்ரடிக்ட் உண்டானா அதை ரிஜெக்ட் பண்ணணும். அல்லேலூயா. அதை என்ன செய்யணும், தள்ளிடணும். சில நேரம் நமக்கு ஒரு கேள்விக்குரிய சரிதானா தப்பான்னு தெரியலனா அதுல ஒரு மனதுல ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டு வைக்கணும். என்ன வைக்கணும், கொஸ்டின் மார்க் போட்டு வச்சு அதை ஜெபம் பண்ணி அது இன்னும் தேவ சமூகத்தில் வெளிச்சத்தை கேட்டு அதுல வெளிவரணும். நான் மாட்டிக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. ஆவிதான் தேவனிடத்திலிருந்து வருகிற காரியம் எப்படி இருக்கும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 1, இந்த தேவன் பேசினால் தனக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி உண்டாகும், ஒரு எடிபிகேஷன், ஒரு பக்தி விருத்தி உண்டாகும், அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இதுதான் யார் பேசுற வார்த்தை, கர்த்தர். ஏதோ ஒரு கடிந்து கொள்ளுதல் வந்தாலும் சரி, அந்த கடிந்து கொள்ளுதல் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கும், ஒரு ஒரு என்ன சொல்லப்படுற பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். அதுதான் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. அல்லேலூயா. இல்லாத எந்த ஒரு காரியம் எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது. எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. ஆமென். ஆகவே அவன் அந்நியனுடைய சத்தத்தை அவன் அறியாதபடினால் அவைகள் அந்நியனை விட்டு என்ன செய்யும், ஓடி போகும் என்று சொல்லி தர்மியான ஓமையை ஆண்டவர் சொல்லிவிட்டு 27ஆம் வசனம் சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, கீழ்ப்படுகிறது, ஆமென், அவை கவனிக்கிறது என்று சொல்லிக் கொண்டே வருகிறார். கவனமா ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க கவனமா இருக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை ஒவ்வொரு ஆட்டுடைய நிலைமைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
அல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்மாவுடைய உன்னுடைய ஆத்மாவுடைய நிலைமைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அவைகள் ஆமென் எனக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். மீண்டும் சொல்ல, நான் அவைகளுக்கு என்ன கொடுக்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யாரெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீங்க? நித்திய ஜீவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. என்னைக்கு ஒரு மனுஷன் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இயேசு என்னையும் அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டாலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்துக்குள்ள நதியா பொங்கி வருகிறதோ அன்னைக்கே அவர் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்தான அர்த்தம். கரங்களுக்கு சொல்லாமா? யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். என்னைக்கு அவன் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைக்கப்பட்டுட்டானோ அன்னைக்கு அவன் எதுக்குள்ள இருக்கிறான்? நித்திய ஜீவன், தேவ ராஜ்யத்துக்குள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றார், நான் அவைகளுக்கு என்ன கொடுக்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் என்ன செய்வதில்லை. அல்ல, இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே பாதியில என்னை விட்டு போகிற தேவன் அல்ல, ஒரு காலம் அவைகள் அவன் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவைகளை கையில் இருந்து என்ன செய்ய முடியாது. எவ்வளவு ஒரு ஆணித்தரமான அதிகாரமான வார்த்தை. அல்லேலூயா. என் ஆடுகளை ஒருவரும் என் கையிலிருந்து என்ன செய்ய முடியாது. எவ்வளவு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. உலகத்திலே அங்கங்க சுற்றி சுற்றி என்னெல்லாம் நடக்கலாம், ஆனா நமக்குள்ளே வாசம் செய்கிற இயேசு நமக்குள்ளே இருக்கிறபடினாலே, நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. பிரச்சனை வர்ற நேரம் எல்லாம் இயேசுவே என்று சொன்னா போதும். ஆமென். சத்துரு ஓடுற ஓட்டத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய ஆடுகளுக்காக அவர் ஜீவனை கொடுத்தவர். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். ஆகவே இயேசு மூலமாய் பிதாவாய் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கப்பட்டிருக்கிற ஒன்றை என்று ஆமென் யூதா எழுதுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாய் காக்கப்பட்டிருக்கிற நாம். அல்லேலூயா. பேதுரு எழுதுகிறார், இயேசுவின் இரத்தத்தினால் இயேசுவினால் காக்கப்பட்டிருக்கிற நாம் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. அவ்விதமாய் இயேசு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. வியாதிகள் பலவிதம் எது மோதி அடித்தாலும், எந்த பிரச்சனை மோதி அடித்தாலும் இயேசுவே ஒரு கன்மலையாய் நின்று நம்மளை தப்புவிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அப்படிதான் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்போதும் என் வலது பக்கத்துல வச்சிருக்கிறேன், ஆகவே நான் என்ன செய்வதில்லை. ஆமென். நம்ம என்ன சொல்லணும்? இப்போ என் ஆண்டவரை எப்பொழுது எனக்குள்ளேயே, பழைய ஏற்பாட்டுல வெளியே நின்றார், இப்போ நமக்குள்ளே ஆடுகளுக்குள்ளேயே வாசம் செய்வார். அல்லேலூயா. இயேசுவானவர் மகிமையின் ரகசியமாய் மகிமையின் நங்குரமாய் நமக்குள்ளேயே வாசம் செய்வதே அந்த ரகசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எனக்குள்ளே இருக்கிற இயேசு உலகத்தில் இருக்கிற வரை காட்டிலும் எப்படிப்பட்டவர்? பெரியவர் என்று சொல்லி நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்திலும் ஜெயிக்க தேவன் பலன் கொடுப்பார். பெரிய ஒரு பாதுகாப்பை, ஒரு செட்டையின் மறைவை, பெரிய ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகளுக்கு அந்த தேவன் வைத்திருக்கிறார். அங்குதான் சொல்கிறார், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து. ஒரு சாதாரண தாவீதே ஒரு ஆட்டை என்ன செய்யல, சிங்கம் வருதுன்னு சொல்லிட்டு தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, சிங்கத்தின் வாயை கிழித்து ஆட்டுக்குட்டியை மீட்டவர். அல்லேலூயா. கரடியை அடித்து கொன்று மீட்டவர் நம்முடைய தேவன். பிரதான ஆடுகள் மேய்ப்பனாய் இருக்கிற இயேசு உங்களை அப்படியே விட்டுருவாரா? விடவே மாட்டார். பிதாவாய் தேவன் எப்படி இருக்கிறார்? எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவராலும் கூடாது என்று சொல்லிவிட்டு நானும் பிதாவு ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவுக்குள்ளே நான் வாசமாய் இருக்கிறது போல, பிதா எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறது போல நீங்களும் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. அவைகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அல்லேலூயா, அவைகள் எனக்கு செவி கொடுக்கிறது. ஆமென். அவைகள் ஆமென் அவைகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். ஓ அவைகள் பரிபூர்ணம் அடையும்படியாய், அவைகள் ஜீவன் அடையும்படியாய்
நான் ஆமென் என்னையே கொடுத்திருக்கிறேன் சொன்னவர். ஒரு விசை எல்லா தேவனை துதிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அல்லேலூயா. எல்லா தேவனை துதிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை எங்கள் தேவன் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் உடைய கரங்களில் இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் ஆடுகளின் பிரதான மேய்ப்பராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவனும் ஐயா உம்முடைய கரத்திலிருந்து எங்களை பறித்துவிட முடியாது. அல்லேலூயா. எங்கள் இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் அப்படிப்பட்ட மரண பள்ளத்தாக்கில் எங்களை நடத்தி சொல்ல வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருக்கப்படக்கூடிய தேவாதி தேவன் ஆண்டவரே. ஒருவேளை பின்மாற்றமாய் வாழ்ந்திருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவன், என் நிலைமைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பித்து ஆண்டவரே என்னை ஆண்டவரே உம்முடைய ஆடுகளா என்னை நினைத்து என்னை நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஓ உம்மை பற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் நல்ல பிரதான மேய்ப்பரே. ஹல்லேலூயா. எங்களை காக்கும் கேடகமாய் எங்கள் துணைகமாய் இருப்பவரே, வாசலை காக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த ஒரு மிருகமும் எந்த ஒரு சத்துருக்களும் எங்களை தொடாதபடி ஐயா, சபையை தொடாதபடி வேலி அடைத்து ஆண்டவரே வாசலிலே படுத்துக் கொண்டிருக்கிற விழித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிரதான மேய்ப்பர் எங்கள் இயேசு நாதர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. செபிப்போம். அல்லேலூயா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வழியில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மேய்ப்பராக இருக்கிறவரே ஐயா, ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிற எங்கள் தேவனே, என் அப்பா என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வைத்திருக்கிறீரே ஐயா. எங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கலையும் ஆண்டவரே ஐயா நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். எங்கள் நிலைமைகள், ஆவிக்குரிய நிலைமைகள் ஐயா, எங்கள் தோல்விகள், நாங்கள் தவழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைமைகள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர் ஐயா. எங்களை உயிர்ப்பிக்கும்படியாகவே ஆடுகளுக்கு தலையெல்லாம் எண்ணெய் பூசி ஆண்டவரே சத்துரு முன்னிலையிலே ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன். உம்முடைய பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக வல்லமையால் நிரப்பி ஆண்டவரே ஐயா தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துரை முன்னிலையிலே ஒரு பந்தியை நீ ஆயத்தம் பண்ணுகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். என் பிள்ளைகளை பொறுப்படுங்க, ஒருவரும் என் கையிலிருந்து அவைகளை பறித்து விட முடியாது என்று சொல்லி ஐயா, ஒரு பிள்ளைகளையும் கெட்டு போக விடாதபடி எல்லா பிள்ளைகளையும் என் ஆண்டவர் இயேசு பாதுகாப்பீராக. எனக்கு தந்த இந்த பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து விட முடியாது சொன்ன தேவன் ஐயா தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னத பாதுகாப்பை தந்த தேவனுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, தீமைக்கு மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதித்து ஜெபம் எடுக்கிற நல்ல பிதாவே.